வணக்கம் மக்களே. நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதில் நம்மளுடைய கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோங்க. 60 வயதுக்கு மேலே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக நம்ம அனுப்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். வயது முதிர்வின் காரணமாக கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், மரத்து போதல் மற்றும் தசை பிடிப்புகளை தடுக்கிறதுக்கு எளிய வழியாக இருக்கக்கூடிய அதே சமயம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சில உடற்பயிற்சிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உடற்பயிற்சிகள்லாம் நீங்கள் அதிக நேரம் செய்யணும் அப்படின்றது கிடையாது. தினமும் அல்லது வாரத்திற்கு 4 நாட்கள் ஆரம்பித்து 5 நாட்கள் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். 5 நிமிடங்கள்லேருந்து 10 நிமிடங்கள் இந்த உடற்பயிற்சிகள் நீங்கள் செஞ்சாலே போதும். உங்களுடைய கால்களுக்கு ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் கிடைக்கும். அந்த உடற்பயிற்சிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கணுக்கால் சுழற்சி இந்த உடற்பயிற்சி நீங்கள் 60 வயதில் செய்யும்போது ரத்த ஓட்டம் கால்களுக்கு கிடைக்குங்க. ஆங்கிள் பம்ப்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமர்ந்த நிலையிலேயே செய்யக்கூடிய மிக எளிமையான மற்றும் பயனுள்ள உடற்பயிற்சி ஆகும். இப்போ நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும் போது கூட நீங்கள் இதை செய்யலாம். இதை செய்யக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளணும். நீங்கள் ஒரு காலை மட்டும் தரையிலிருந்து சற்று நீங்கள் மேலே தூக்கணுங்க. இப்போது உங்களுடைய கால் விரல்களை உங்களை நோக்கி இழுத்து பின்னர் முன்னோக்கி நீட்டணும். அதாவது அப் அண்ட் டவுனில் நீங்கள் பண்ணணும். ஸோ இதனுடைய அடுத்த நிலை என்ன அப்படின்னா, அதே காலை நீங்கள் கடிகார முள் சுழலக்கூடிய திசையிலும் கிளாக் வைஸில், அதுக்கப்புறம் நீங்கள் எதிர் திசையில் ஆன்டி கிளாக் வைஸில் வட்டமாக நீங்கள் சுழற்றணும். இப்போ அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு காலுக்கு 10 முதல் 15 முறை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் அடுத்த காலுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இதனுடைய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணுக்கால் மற்றும் கெண்டைக்கால் அந்த கால்ஃப் மசில்ஸ் தசைகளில் தேங்கி இருக்கக்கூடிய ரத்தம் மீண்டும் இதயத்தை நோக்கி செல்வதற்கு அது பெரிதும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, குதிகால் மற்றும் கால் விரல் தூக்கும் பயிற்சி நீங்கள் செய்யலாம். ஹீல் அண்டு டோ ரைசஸ் அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். ரத்த ஓட்டம் கால்களுக்கு அருமையாக கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சியை 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டோ அல்லது ஒரு சுவரை பிடித்து கொண்டு நின்ற நிலையிலோ கூட செய்யலாம். நின்ற நிலையில் நீங்கள் செய்யும் போது இன்னும் கூடுதல் பலன் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ குதிகால் தூக்குதல் அந்த ஹீல் ரைசஸ் இருக்குங்க இல்லையா, நேராக நின்று கொண்டு உடலினுடைய எடையை கால் விரல்களில் தாங்கி குதிகால்களை முடிந்த வரைக்கும் மேலே தூக்கணும். ஸோ இது நிமிட கணக்கில் செய்யக்கூடாது, வினாடி கணக்கில் நீங்கள் செய்யணும். 2 வினாடிகள் அப்படியே இருந்துவிட்டு பழைய நிலைமைக்கு நீங்கள் வரலாம். ஒரு 10லிருந்து 15 முறை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். விரல் தூக்குதல் அந்த டோ ரைசஸ் அது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் இது எப்படி பண்ணணும்னா, குதிகால்களை தரையில் ஊன்றி கால் விரல்களை மட்டும் நீங்கள் மேல் நோக்கி தூக்கணுங்க. 10லிருந்து 15 முறை நீங்கள் தூக்கணும். இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, கெண்டைக்கால் தசைகள் இரண்டாவது இதயம் சொல்லுவோம், செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி அந்த கெண்டைக்கால் தசைகளை வலுவாக்கி கீழ் நோக்கி சென்ற ரத்தத்தை மேல் நோக்கி உங்களுக்கு அழுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ரத்த ஓட்டம் சிறப்பாக கிடைக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நேராக காலை தூக்கக்கூடிய பயிற்சி ஸ்ட்ரைட் லெக் ரைசஸ் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். இப்போ 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் படுத்துக்கொண்டே செய்யக்கூடிய இந்த பயிற்சி முழங்கால் மூட்டுகளுக்கும் தொடை தசைகளுக்கும் நல்லது. இதை செய்யக்கூடிய முறை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பாயில் அல்லது படுக்கையில் நீங்கள் நேராக படுத்துக்கொள்ளணும். ஒரு காலை முழங்காலில் மடித்து பாதத்தை நீங்கள் தரையில் வைக்கணும். மற்றொரு காலை மடக்காமல் நேராக வான் நோக்கி 45 டிகிரி அளவிற்கு நீங்கள் மெதுவாக மேலே தூக்கணுங்க. ஸோ இதனுடைய அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 வினாடிகள் அப்படியே நீங்கள் நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக கீழே இறங்கணும். ஒரு காலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 முறை செஞ்சதுக்கப்புறம் அடுத்த காலுக்கு நீங்கள் செய்யலாம். இதனுடைய பயன் என்னன்னா, தொடை தசைகள் அப்புறம் அது வலுப்பெறுவதோடு கால்களினுடைய முழு நீளத்திற்குமே ரத்த ஓட்டம் 50-60 வயதில் உங்களுக்கு சீராக கிடைக்கும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா, படுத்த நிலை மிதிவண்டி பயிற்சி லெக் பைசைக்கிள் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. இதை நீங்கள் செய்யலாம். முதுகு தண்டிற்கு பாதிப்பு இல்லாமல் கால்களுக்கு நல்ல இயக்கத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி. ஸோ இதை செய்யக்கூடியதுக்கான முறை என்ன அப்படின்னா, தரையில் நீங்கள் நேராக படுத்துக்கொண்டு 2 கால்களையும் மேலே தூக்கி காற்றில் மிதிவண்டி ஓட்டுவது போல் மெதுவாக நீங்கள் சுழற்றணும். அதாவது சைக்கிள் ஓட்டுறது மாதிரி நீங்கள் பண்ணணும். இது எவ்வளோ நேரம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா, உங்களால் முடிந்த வரைக்கும் 30 வினாடிகள் முதல் 1 நிமிடம் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ இதனுடைய பயன் என்னன்னா, இடுப்பு மூட்டு மற்றும் முழங்கால்களில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் நீங்கி கால்களினுடைய நரம்புகளில் ரத்த ஓட்டம் உங்களுக்கு வேகமாக இருக்கும். ஸோ ரத்த ஓட்டம் 50-60 வயதில் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா.
இப்போ 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து கால்களை ரத்த ஓட்டம் பெற்றுக்கணும்னா பட்டாம்பூச்சி பயிற்சி செய்யலாம். பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்னு சொல்லுவாங்க. ஸோ இடுப்பு பகுதி மற்றும் தொடைகளினுடைய உள்பகுதியில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இது மிகச்சிறந்த யோகாசன பயிற்சிங்க. இதை செய்வதற்கான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரையில் அமர்ந்து 2 உள்ளங்கால்களையுமே ஒன்றோடு ஒன்று தொடுமாறு நீங்கள் நெருக்கமாக வைக்கணும். அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த கைகளால் உங்களுடைய கால் விரல்களை வந்து நீங்கள் பிடித்து கொண்டு பட்டாம்பூச்சி சிறகடிக்கிறது போல் 2 முழங்கால்களையும் மெதுவாக மேலே நீங்கள் வந்து ஏற்றி இறக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது எவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவு வந்து 1 முதல் 2 நிமிடங்கள் வரை மூச்சை சீராக நீங்கள் விட்டபடி இதை வந்து நீங்கள் செய்யணுங்க. இதனுடைய பயன் வந்து இடுப்பு மற்றும் தொடை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் பிளட் வெசல்ஸ் வந்து விரிவடைஞ்சு ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு வந்து சீராக கிடைக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அதில் வந்து 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து நாற்காலி ஸ்குவாட்ஸ், சேர் ஸ்குவாட்ஸ் சொல்லுவாங்க, சிட் டு ஸ்டாண்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு அந்த வயதிலுமே கால்களுக்கு வந்து சிறப்பான அளவில் கிடைக்கும். உடலினுடைய கீழ்ப்பகுதி முழுவதற்குமே ஒட்டுமொத்த ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் கால்களுக்கு வந்து பலம் சேர்க்கிறதுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாக இருக்கும். இதை செய்யக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உறுதியான நாற்காலியினுடைய நுனியில் நீங்கள் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளணும். பாதங்கள் இரண்டுமே தரையில் நேராக இருக்கட்டும். கைகளை வந்து நீங்கள் முன்னால் நீட்டியவாறோ அல்லது மார்பின் மீது குறுக்காக வைத்தவாறோ கைகளினுடைய உதவி இல்லாமல் கால்களினுடைய பலத்தால் மட்டுமே நீங்கள் மெதுவாக எழுந்து நேராக நீங்கள் நிற்கணுங்க. ஸோ இது வந்து பண்ணும்போது இதனுடைய அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா, அது மாதிரி நீங்கள் நின்னதுக்கப்புறம் மீண்டும் மெதுவாக நாற்காலியில் வந்து அமரணும். அமரும்போது சாய்ந்து விடாமல் நிதானமாக அமர வேண்டும். 8 முதல் 10 முறை தொடர்ந்து நீங்கள் எதாவது செய்யலாம். அதுதான் இதுக்கான அளவு. இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடை தசைகள், இடுப்பு மற்றும் கெண்டைக்கால் தசைகள் வந்து அனைத்துமே ஒரே நேரத்தில் உங்களுக்கு இயங்குவதால் கால்களில் ரத்த ஓட்டம் மிக வேகமாக உங்களுக்கு வந்து சீராக இருக்கும். முழங்கால் நீட்டிப்பு பயிற்சி வந்து நீங்கள் செய்யலாம். 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கால்களை ரத்த ஓட்டத்தை பெறணும் அப்படின்னா சீட்டட் நீ எக்ஸ்டென்ஷன் அந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். மூட்டுகளில் அதிக அழுத்தம் வந்து கொடுக்காம தொடைகளினுடைய ரத்த நாளங்களை சீராக்கிறதுக்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே செய்யக்கூடிய எளிய பயிற்சி தான் இந்த பயிற்சி. இதை செய்கிறதுக்கான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்காலியில் நேராக அமர்ந்து முதுகை நேராக வைத்துக்கொள்ளணும். இப்படி வந்து உங்களுடைய வலது காலை மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அந்த உங்களுடைய வலது காலை மட்டுமே நீங்கள் மெதுவாக முன்னோக்கி நீட்டி தரைக்கு இணையாக ஸ்ட்ரைட்டாக நேராக வந்து நீங்கள் நிறுத்தணும். இதை செய்யக்கூடிய அளவுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கால் விரல்களை உங்களை நோக்கி அந்த கால் விரல்களை உங்களை நோக்கி இழுத்தவாறு ஒரு 3 to 5 வினாடிகள் நீங்கள் வைத்திருக்கணும். அதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் வந்து கீழே இறக்கணும். இதே போல் இடது காலுக்கும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு காலுக்கும் 10 முறை நீங்கள் செய்யலாம். இது பண்ணிங்கன்னா முழங்கால் மூட்டுகளுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதோடு மூட்டு வலியும் குறையும், ரத்த ஓட்டம் வந்து உங்களுடைய கால்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு வந்து செய்யும் போது ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா அந்த செய்யாமல் நம்ம அதை விட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விட்டுடலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பழகி செய்யலாம். செய்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லை அல்லது உங்களுடைய உடல் ஒத்துழைக்கலைன்னா நீங்கள் விட்டுடலாம். மீதி எளிமையான உடற்பயிற்சிகள், நடைப்பயிற்சி போன்ற உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நடைப்பயிற்சி அப்படின்றது வந்து எல்லாவற்றையும் விட தினமும் காலை முதல் மாலையில் ஒரு 20 to 30 நிமிடங்கள் மெதுவாக நடக்கிறது, அதாவது பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்றது வந்து கால்களினுடைய ரத்த ஓட்டத்தை மிகச்சிறந்த ஒரு முறையில் உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ மெதுவாக நீங்கள் வந்து தூங்கணும். எந்த ஒரு பயிற்சியுமே அவசரமாக செய்யாமல் உங்களுடைய உடலினுடைய ஒத்துழைப்புக்கு ஏற்ப மெதுவாக நீங்கள் செய்யணும். நின்று கொண்டு செய்யக்கூடிய பயிற்சிகளின் போது நிலை தடுமாறாமல் அந்த 50-60 வயதிலுமே நிலை தடுமாறாமல் நீங்கள் செய்யணும்னா நாற்காலியோ அல்லது சுவரையோ பிடித்து கொண்டு செய்வது கூட பாதுகாப்பானது தான். இறுக்கமான உடையெல்லாம் இல்லாமல் ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து செய்யணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காற்றோட்டமான ஒரு சூழல், வெளிச்சமான ஒரு இடமா இருந்து இந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்யணும். பாதுகாப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கால்களுக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு அந்த 50-60 வயதிலும் கிடைக்கும். கால்கள் பலம் பெறும். நீங்களும் நலமாக இருக்கலாம். ஸோ ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.